Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட் டு டெக் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் சிம்னி சர்வீஸ் பண்ணுறதாங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஹின்வேர் பிராண்டோட கிச்சன் சிம்னிங்க. ஸோ இந்த சிம்னி வந்து போட்டதுலேருந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் சர்வீஸ் பண்ணலான்னு சொன்னாங்க கஸ்டமர். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆயில் பீஸுக்கு ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கு. இந்த சிம்னிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன் கிச்சனில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே கான்செப்ட் தான். பட் எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணோம்னா கிச்சன் வந்து ரொம்ப ஆயில் பீஸுக்கெல்லாம் நிறைய வந்து மேலே படர்ந்துருக்கும், நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஸோ சிம்னி யூஸ் பண்ணால் அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாடுலர் கிச்சன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த சிம்னி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குக்கர்லேருந்து வர ஸ்டீமு ஆயில் பீஸுக்கு எல்லாத்தையுமே வந்து சக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா ஃபாயில்டு அலுமினியம் பேப்பர் தான், கொஞ்சம் ஹார்ட் பேப்பர் பைப் மாதிரி இருக்கும். பட் இதை ஈஸியாக கிளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து வேறு என்ன இருக்குன்னா, ஒரு ஃபேன் இருக்குங்க. ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் கான்செப்டில் ஒரு ஃபேன் இருக்குது ப்ளோயர் வீலோட. இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சொல்லுவாங்க, இல்லைனா ஆயில் கலெக்டர். இது ஆயில் கலெக்டர் ஃபேனு. உள்ளே காட்டுறது பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனுங்க, ப்ளோயர் ஃபேனு. ஸோ இது வந்து ப்ளோயர் வீல் கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. உள்ளே ஒரு சின்ன மோட்டர் இருக்குது, 3 ஸ்பீடு மோட்டர் இருக்குது. ஸோ அதில் வந்து ப்ளோயர் வீல் கப்புள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, நேராக கேஸ் ஸ்டவ்க்கு நேராக இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மோட்ரு ஆன் பண்ணுறப்ப இதுலேருந்து ஸ்டவ்லேருந்து வர ஸ்டீம் எல்லாத்தையுமே வந்து சக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ சக் பண்ணி உள்ளே எடுக்கிறப்ப என்ன ஆகுனா, ஆயில் பீஸுக்கெலாம் வந்து சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கிச்சன் வந்து க்ளீனாகவே இருக்கும். பட் இந்த சிம்னி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அழுக்காக தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ரன் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த ஆயில் பீஸுக்கு எல்லாமே இந்த சிம்னியில் வந்து சேர்ந்துடும். ஸோ இதை வந்து ரெகுலராக சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ சிம்னியை ரிமூவ் பண்ணி நம்ம இப்போ சர்வீஸ் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக. ஸோ சிம்னி ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். வாலில் வந்து டேரெக்டாக வால் மவுண்ட் ப்ராக்கெட் இருக்குது, செட் பண்ணி டேரெக்டாக தூக்கி மாட்டுறது தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆயில், அந்த ப்ளோயர் வீலில் எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ளோயர் ரிமூவ் பண்ணுறதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஜஸ்ட் ஒரு 6 ஸ்க்ரூஸ் இருந்துச்சு. ஸ்க்ரூ வந்து கழட்டினா ரிமூவ் ஆகி வந்துருச்சு. ஸோ இதில் அட்டாச்சாக கேபிள் வந்து ஆயில் பீஸ் போட்டு எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு வந்து கன்சீல்டு மாதிரி மோல்டட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதையே ரிமூவ் பண்ணி கனெக்டர் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே ப்ளோயர் வீலை பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே ஆயிலாக இருக்குது. அண்ட் இப்போ அந்த கன்சீல்டு கவர் கழட்டிட்டு கனெக்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் ஆயில் பீஸுக்கு ரொம்ப இருக்கிறதுனால நான் இப்போ க்ளவுஸ் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நார்மலாக வாட்டர் வச்சோ இல்லை ஏதாவது லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம இதில் வந்து காஸ்டிக் சோடா டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறோங்க. காஸ்டிக் சோடா வந்து வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் சொல்யூஷனை. ஸோ அது வந்து ப்ரஷ்லேயும் கிளாத்லேயும் போட்டு இதை க்ளீன் பண்ண போகிறோம். அப்படி க்ளீன் பண்ணால் தான் இது வந்து ஆயில் பீஸ் ஃபுல்லாகவே போகும். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு செப்பரேட்டாக. ப்ளோயர் வீல் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ளோயர் வீலை மோட்டர்லேருந்து தனியாக எடுக்க போகிறோம். அண்ட் அந்த ப்ளோயர் ஹவுசிங்கை ஃபுல்லாக தனியாக கழட்டியாச்சு. ஸோ அது இவ்வளோ தான் சிம்பிளுங்க. 2 லைட் இருக்குது, முன்னாடி வந்து பட்டனோட ஒரு பிசிபி இருக்குது, மேலே ஒரு இன்புட் பிசிபி பவர் கார்டு இருக்குது. ஸோ இது மட்டும்தான் சிம்னியில் இருக்கிறது. அண்ட் இதை சாதாரணமாக க்ளீன் பண்ணால் இப்படி போகாதுங்க. இது வந்து காஸ்டிக் சோடா, பேக்கிங் சோடா போடலாம். பேக்கிங் சோடாவோட காஸ்டிக் சோடா வந்து நல்ல எஃபெக்டாக இருக்கும். பட் கையில் பட்டுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் எரியும். ஸோ அதனால் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். கண்ணிலலாம் தெரிச்சிச்சுன்னா ரொம்ப பாதிப்பாகும். இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டஃப் அண்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ப்ளோயர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ளோயர் ஹவுசிங் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து இயர்லி ஒன்ஸ் இப்படி பண்ணிக்கிட்டால் நீட்டாக இருக்குங்க. மோட்டார் மட்டும் என்னால் ரிமூவ் பண்ண முடியல. அண்ட் பாடி ஹவுசிங்கும் ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிசிபி இருக்கும், 2 எல்இடி இருக்கும், மேலே டாப்பில் வந்து பவர் கார்டு இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இதில் சிம்பிளான விஷயம் தான். திரும்ப வந்து ரீஅசம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணுறதை காட்ட முடியல, அதனால் ரீஅசம்பிள் பண்ணுறதை வந்து மொபைலில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து 13mm 14mm நட்டு வந்தது. நட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் டைட் பண்ணோம் ப்ளோயரில். ஸோ டைட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹவுசிங்கை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ப்ளோயர் ஹவுசிங்கு. அண்ட் அது பார்த்தீங்கன்னா பாடியில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இது சிம்பிளான மெத்தட் தான். இது வந்து வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்காங்க. ஸோ சிம்னியோட பேசிக் கான்செப்ட் இதாங்க. இப்படி தான் எல்லா மெத்தட்லையுமே இருக்குது, எல்லா மாடல்லையுமே இருக்கும். இன்னும் மாடலராக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறதெல்லாம் டிஜிட்டல் டிஸ்பிளேயோட டச் பேடோட இருக்கும் பட்டனு. ஸோ இந்த ஹவுசிங்கில் வந்து நம்ம அந்த இதை வந்து ப்ளோயரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கனெக்டராக பவர் கனெக்டரை கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் மேலே வந்து மோல்டட் ஹவுசிங்கை போட்டாச்சு. கேபிள் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்குள்ள ஹவுசிங் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் வந்து 4 ஸ்க்ரூ வரும். அண்ட் அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்குங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த பாடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது சிம்னி ப்ளோயரில். ஸோ இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் பக்கத்தில் இல்லாதனால நானாகவே மொபைலில் தூரத்தில் வச்சு எடுத்தேன். அதனால் வந்து ஓரளவு தான் கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஸோ அடுத்து எப்போயாவது எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்போ வீடியோ வந்து நல்லா கிளியராக எடுத்து போடுறேன்.
அண்ட் சிம்னியில் பார்த்தீங்கன்னா நான் அட்டன் பண்ண கம்ப்ளைண்ட்ஸ் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஃபேன் ரன் ஆகாது, இல்லை ஃபேன் ஸ்லோவாக ரன் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக கெப்பாசிட்டர் இருக்குங்க. ஒன்றும் இல்லை, ஏசியில் 3 ஸ்பீடு மோட்டர் தான். நம்ம பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன்லாம் இருக்கு இல்லையா, அதே கான்செப்ட் மோட்டர் தான் அது. ஸோ அதில் வந்து கெப்பாசிட்டர் அடிஷ்னலாக இருக்கும். மேபி இவ்வளோ தான், வேறு ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஒன்று பிசிபி ப்ராப்ளமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பிசிபி ப்ராப்ளம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மேலே டாப்பில் இருக்க பிசிபி ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இன்புட் கார்டு வருதில்ல, பவர் கார்டு வருதில்ல, அதில் வரதும் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் வரும் இதை பொறுத்தளவு, சிம்னியை பொறுத்தளவு. பட் போர்டு டேமேஜ்னால் போர்டு அரேஞ்ச் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போர்டில் ஏதாவது ஃபால்ட்டுனா கூட சரி பண்ணிடலாம் எலக்ட்ரானிக்ஸ் கடையில். பட் ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தது, போர்டு எரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. ஒயரிங் டயக்ராமு எல்லாமே போட்டிருக்காங்க. ப்ளோயர் பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ளோயர் வீல் வந்து நல்லா க்ளீனாகவே இருக்குது. ஸோ இது மாதிரி இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிட்டால் இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. ஸோ இதோட ஒயரிங்கு அண்ட் மாடல் நம்பரு, ரேட்டட் வோல்டேஜ், இன்புட் பவர் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி மேலே ஒரு கார்டு அண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற இடத்துல ஒரு கார்டு, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ க்ளீன் பண்ண வித்தியாசம் நல்லாவே தெரியும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ புதுசாக போடுறப்போ இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி நீட்டாக இருக்குது. இந்த பேனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து ரெண்டாகவே பிரிக்கலாம். பட் என்னால் அது பிரிக்க முடியல, ஸ்ட்ரக்காக இருந்தது. அதனால் நான் அப்படியே தான் க்ளீன் பண்ணேன். இதை வந்து ரெண்டாக பிரித்து உள்ளே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணலாம். பட் இதில் என்னால் பண்ண முடியல, அதனால் காட்ட முடியல உங்களுக்கு. அண்ட் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ லைட் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்த்தாச்சு. லைட் ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பட்டனு ஆன் ஆஃப் சுவிட்சு அண்ட் 3 ஸ்பீடு இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன், 1ல் வச்சுருக்கேன். அண்ட் செகண்டு ஏர் ஃப்ளோ தெரியும். ஏர் ஃப்ளோங்கிறது இதில் வந்து கீழே ஃப்ளோ பண்ணாது, மேலே சக் பண்ணி எடுக்கும். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனில் ஸ்டவ்வுக்கு நேராக வச்சுருப்பாங்க. நம்ம ஏதாவது மெட்டீரியல் வச்சு சமைக்கிறோம், புகை வருது, ஸ்மோக் வருதுன்னா அதை ஆன் பண்ணிக்கிட்டால் ஃபுல்லாகவே சக் பண்ணிடுங்க. ஸோ கிச்சனில் வேறு எங்கேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆக விடாது. ஸோ இதான் இதோட கான்செப்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.